ஹாய் ஆல் இன்னைக்கு வந்து நம்ம மேப்க்கும் ஃப்ளாட் மேப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் எடுத்திருக்கோம். இந்த எம்ப்ளாயி கிளாஸில் வந்து நம்மளுக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ நேம் என்ன இண்டிகேட் பண்ணால் எம்ப்ளாயி நேமு, அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாய்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குங்கிறது நம்ம லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 3 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இன்கேஸ் எனக்கு கொஸ்டினில் வந்து எம்ப்ளாயி நேம் எல்லாம் வந்து அப்பர் கேஸில் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எடுத்துப்போம். அதனால எம்ப்ளாயி ஸ்ட்ரீம் எடுத்தாச்சு டாட் மேப். ஸோ மேப் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபார் ஈச் எம்ப்ளாயி நம்ம இன்னொரு டைப்பில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த எம்ப்ளாயி இருக்காங்க, இந்த எம்ப்ளாயோட நேமை மட்டும் நம்ம வேற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஃபார் ஈச் எம்ப்ளாயி இ டாட் கெட் நேம். ஓகேவா? ஸோ கெட் நேம்க்கு இங்கே நம்மளுக்கு கெட்டர் மெத்தட் இல்லை. ஸோ அதனால பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் நேம். ஓகேவா? ஸோ கெட் நேமில் ரிட்டர்ன் நேம். ஓகே. ஸோ அப்போ இ டாட் கெட் நேம் டாட் டு அப்பர் கேஸ். ஓகேவா? டாட் collectors டாட் டு லிஸ்ட். இப்படி கொடுத்தோன்னா நம்மளுக்கு இங்கே இப்போ என்ன ரிட்டர்ன் ஆகுது, லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். நேமில் வந்து நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபார் ஈச் எம்ப்ளாயி அவங்களோட நேமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ல இருந்து 1-to-1 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஒரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ல இருந்து அவங்களோட நேம்க்கு வந்து நம்ம அப்பர் கேஸாக சேஞ்ச் பண்ணி லிஸ்ட்ல கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்கு. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா system.out.println கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி பாருங்க. பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே அப்பர் கேஸாக வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 1-to-1 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்னா நம்ம வந்து மேப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ளாட் மேப் எந்த கேஸில் யூஸ் பண்ணுறோன்றது பார்க்கலாம். ஃப்ளாட் மேப் இன் கேஸ் கொஸ்டினில் வந்துட்டு எனக்கு எல்லா எம்ப்ளாயீஸோட ஸ்கில்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் ஸ்கில்ஸ் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக இருக்குது. அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட்னு கொடுத்துருக்கனால லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக இருக்கும். ஜாவா ஸ்ப்ரிங்குங்கிறது எனக்கு ராமோட ஸ்கில்ஸ். இப்போ எனக்கு என்ன கொஸ்டினில் இருக்குன்னா ஓவரால் எம்ப்ளாயியோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் நம்ம மேப்பை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாட் மேப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம் ஃபார் ஈச் எம்ப்ளாயி நான் என்ன எடுக்கணும், ஃபார் ஈச் எம்ப்ளாயி இ டாட் கெட் ஸ்கில்ஸ். ஓகேவா? கெட் ஸ்கில்ஸ் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் டாட் collectors டாட் டு லிஸ்ட். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கும்னா லிஸ்ட் தான், பட் ஆனால் லிஸ்ட்க்கு உள்ள ஆஃப் ஸ்ட்ரிங். ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். எப்படி வந்து லிஸ்ட்குள்ளே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் எழுதியிருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்க. இப்போ எனக்கு இந்த மேப்பர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுக்கு ரிட்டர்ன் டைப் வந்து இது லாம்டா எக்ஸ்பிரஷனில் தானே எழுதியிருக்கோம். ஸோ ரிட்டர்ன் டைப் பாருங்க, அதோட டைப் என்ன இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது. இ டாட் கெட் நேம் டாட் டு அப்பர் கேஸ் ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குது. ஸோ உள்ள ஸ்ட்ரிங் மட்டும் போட்டிருக்கோம். இங்கே ரிட்டர்ன் டைப் என்ன இருக்குது பாருங்க, இ டாட் கெட் ஸ்கில்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். அதனால லிஸ்ட்குள்ளே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம ஸ்கில்ஸ் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ எந்த மாதிரி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாவா ஸ்ப்ரிங், ஜாவா மைக்ரோ சர்வீசஸ் இப்படி பிரிண்ட் ஆகுது. பட் ஆனால் எனக்கு எப்படி வரணும்னா அவுட்புட்டில் ஜாவா ஸ்ப்ரிங் ஜாவா மைக்ரோ சர்வீசஸ் ஏடபிள்யூஎஸ் டாக்கர் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஸோ அதாவது ஃப்ளாட் ஆகி பிரிண்ட் ஆகணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் எம்ப்ளாயி எனக்கு
ஈச் ஸ்கில்லோட எனக்கு மேப் ஆயிருக்கு, அதாவது ஈச் லிஸ்ட் ஆஃப் ஸ்கில்லோட எனக்கு மேப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து ஃபிளாட் மேப் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் எனக்கு மெனியோட மேப் ஆகி அதுக்கப்புறம் ஃபிளாட்டன் ஆயிடும். ஸோ இப்போ நான் அதே ஃபிளாட் மேப்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்குறேன். ஸோ எம்ப்ளாயிஸ் டாட் ஸ்ட்ரீம் டாட் ஃபிளாட் மேப் யூஸ் பண்றேன். ஃபார் ஈச் எம்ப்ளாயி e dot get skills, ஓகே, டாட் திரும்பவும் நம்ம வந்து e dot get skills வந்து எப்படி இருக்கு, லிஸ்ட் ஆஃப் ஸ்கில்ஸா இருக்கு. அதை நான் திரும்பவும் ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்றேன். டாட் ஸ்ட்ரீம், ஓகே, டாட் collectors டாட் to list. இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு e dot get skills வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தான் இருந்திருக்கும். அதை வந்து ஃபிளாட் மேப் வந்து ஃபிளாட்டன் பண்ணி நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்னா ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுனால கலெக்டர்ஸ் டாட் டூ லிஸ்ட்டில் கொடுக்கும்போது எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்னு டேரெக்டாக கிடச்சிரும். இதான் மெயின் டிஃப்ரென்ஸ் மேப்க்கும் ஃபிளாட் மேப்க்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ சப்போஸ் இப்போ மேப்லேயும் வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இதே மாதிரி ஃப்ளாட் மேப்பில் எப்படி e டாட் கெட் ஸ்கில்ஸ் டாட் ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக மாற்றிருக்கோமோ அதே மாதிரி இன்கேஸ் நான் இதுலேயும் மாற்றுறேன் அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃபார் ஈச் எம்ப்ளாயி நம்மளுக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதனால நம்மளுக்கு இப்போ இங்கே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்குங்கிறது எனக்கு வந்து எப்படி கன்வெர்ட் ஆகும், லாஸ்ட்டாக வந்து கலெக்டர்ஸ் டாட் டூ லிஸ்ட் கொடுத்துருக்கோம், அதனால இந்த லிஸ்ட் வருது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு முதல்ல e டாட் கெட் ஸ்கில்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணுச்சு, லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ரிட்டர்ன் பண்ணுச்சு, அதனால உள்ள லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணுது, ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ அதனால நம்மளுக்கு இங்கே என்ன மாற்றணும், ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரீமோட ரெஃபரன்ஸ் தான் வந்து பிரிண்ட் ஆகுதே தவிர எனக்கு ஆக்சுவலாக ஸ்ட்ரிங் என்னவோ அது பிரிண்ட் ஆகலை. ஸோ அந்த கேஸில் தான் நம்ம ஃப்ளாட் மேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் அதே கோட் தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் மேப்பில் வந்து எடுக்கிற ஆர்குமெண்ட், இங்கே ஆர்குமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் ஆர், இங்கே வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் ஆர் ரிட்டர்ன் பண்ணது கரெக்டாக உள்ளே வர்றதே வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் ஆர் கூட நம்மளுக்கு மேப் ஆகி வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு மேப்பர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எழுதியிருக்க ரிட்டர்ன் வந்து எனக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் ஆரில் மேட்ச் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல e டாட் கெட் ஸ்கில்ஸ் டாட் ஸ்ட்ரீம் அப்படிங்கும்போது எனக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் ஆரில் வந்து எனக்கு ஆர் வேல்யூ இந்த இடத்துல என்ன ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸோட மேப் ஆயிரும். ஸோ ரிட்டர்ன் ஆகும்போது எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும், இந்த இடத்துல ஸ்ட்ரீம் ஆஃப் ஆரை ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக வருது. பட் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாட் மேப்பில் நம்மளுக்கு உள்ளே வர்றது வந்து மேப் ரிட்டர்ன் ஃபங்க்ஷனில் என்ன வருமோ அதை கொடுக்குறோம். ஸோ ரிட்டர்னில் நம்மளுக்கு இங்கே ஆர் மட்டும்தான் இருக்குது, இங்கே வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் ஆர் கிடையாது. மேப்பில் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் ஆர் கிடையாது, வெறும் ஆர். ஸோ அப்போ என்ன ஆகும், இங்கே நம்ம மேப்பில் வந்து நம்ம இப்போ இங்கே என்ன பாஸ் பண்ணுறோம், ரிட்டர்னில் ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் ஆகும்போது ஆரோட வேல்யூ என்ன இருக்குது, ஸ்ட்ரீம் ஆஃப் ஆர்ன்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் ஆரை தான் நம்ம வந்து கடைசியில் நம்மளுக்கு கலெக்டர்ஸ் டாட் டூ லிஸ்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரிங்காக கிடைக்கும், ஸ்ட்ரீம் ஆஃப் ஆர் கிடைக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆஃப் ஆர், அதாவது லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரிங்காக நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து மேப்க்கும் ஃப்ளாட் மேப்க்கும் இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு 1-to-1 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா மேப் யூஸ் பண்ணோம், 1-to-many டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம ஃப்ளாட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ளாட் மேப் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 1-to-many, ஏன்னா ரேம்க்கு வந்து நம்மளுக்கு அதில் வந்து ஜாவா ஸ்ப்ரிங்னு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஃபார் ஈச் எம்ப்ளாயி நம்ம வந்து 1-to-many டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.